ராசிபுரம் அருகே ஆசைக்கு இணங்க மறுத்த மருமகளை கத்தியால் குத்தி கொலை செய்த மாமனார் கைது செய்யப்பட்டுள்ளார். நடந்தது என்ன என்பதை காணலாம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த நாமகிரிப்பேட்டை அருகே உள்ள சின்ன அரியாங்கவுண்டம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் மாரிமுத்து. இவரது மனைவி அருள்ஜோதி கூலி வேலை செய்து வருகிறார். மாரிமுத்து கடந்த 2022ஆம் ஆண்டு நாய் கடித்து அதனால் ஏற்பட்ட நோயால் உயிரிழந்துள்ளார். அருள்ஜோதி தனது 2 பெண் குழந்தைகளுடன் தனியாக வசித்து வரும் நிலையில் இவரது மாமனார் சேட்டு தொடர்ந்து அருள்ஜோதிக்கு பல்வேறு தொந்தரவுகளை கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அருள்ஜோதி தனது பெற்றோரிடம் கூறிய நிலையில் அவர்கள் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனையை அப்போதைக்கு முடித்து வைத்துள்ளனர். மாமனார் சேட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அருள்ஜோதியின் வீட்டிற்கு வந்து தனது பேத்திகளை பார்த்துவிட்டு செல்ல சமாதான பேச்சுவார்த்தையில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை சேட்டு வீட்டிற்கு வந்தபோது வீட்டில் தனியாக அருள்ஜோதி இருந்துள்ளார். இதனை கண்ட மாமனார் மருமகள் அருள்ஜோதியிடம் தவறாக நடக்க முயன்றதாகவும் அவர் ஆசைக்கு இணங்க மறுத்ததால் ஆத்திரமடைந்த மாமனார் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை கொண்டு அருள்ஜோதியின் மீது சரமாரியாக குத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதில் அருள்ஜோதியின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து அவரை மீட்டு சிகிச்சைக்காக ராசிபுரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக தெரிவித்தனர். மேலும் சம்பவம் தொடர்பாக நாமகிரிப்பேட்டை காவல்துறையினர் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் தலைமறைவாக இருந்த மாமனாரை போலீசார் கைது செய்தனர். ஆசைக்கு இணங்க மறுத்த மருமகளை மாமனார் கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.